Hi guys, welcome to all. Welcome to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இதுவரைக்கும் என்ன டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்? TNPSC Group 4க்கு ப்ரிப்பேர் பண்றோம் சரிங்களா? இது 2018ல கேட்ட क्वेश्चन. என்னன்னு பார்க்கலாமா? If the product of four consecutive term in GP is 625, find the first term ன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ 4 consecutive term equal to 625. அப்ப அதோடைய first term என்னன்னு சொல்லி கேட்டாங்க சரிங்களா? அப்ப என்ன நம்ம பார்க்கலாம் பாருங்க. 5 into 5 into 5 into 5 எடுத்துக்கலாமா 5 5 are 25 25 into 5 125 அப்போ 125 into 5 the answer is 625 அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 5 அப்போ our answer is 5 சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க a student goes to his school from his house at a speed 3 kilometers per hour சரிங்களா ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் போகிறாங்க அவருடைய ஸ்பீட் வந்து 3 kilometers per hour அண்ட் ரிட்டர்ன் வரணும் பார்த்தீங்கன்னா at the speed of 2 kilometers per hour ஓகேவா if he takes 5 hours in going and coming இரண்டு ஆட் பண்ணாது 5 hours going and coming the distance between his house and school ஸ்கூலுக்கும் அண்ட் ஹவுஸுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா எத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ பாருங்க இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் சரிங்களா அப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க என்னுடைய சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாமா டிஸ்டன்ஸ் பை 3 kilometers ப்ளஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பை 2 kilometers ஈக்குவல் டு டைம் அப்போ டைம் என்ன உங்களுக்கு போயிட்டு வர டைம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் 5 hours சரிங்களா அப்போ இதோடைய ஆன்சர் 5 இப்போ பாருங்க 2D ப்ளஸ் 3D divided by 3 2s are 6 equal to 5 சரிங்களா அப்போ என்னங்க பாருங்க 5D equal to 6 into 5 that means 6 5 is 30 ஓகேவா அப்போ D equal to 30 divided by 5 so the answer is 6 6 5 is 30 ஓகேவா என்ன கணக்கு 6 5 is 30 answer is D so C equal to 6 kilometers புரியுதா என்ன சொல்லி பாருங்க students goes to a school from his house at a speed 3 kilometers per hour return at a speed of 2 kilometers per hour if it takes 5 hours in going and coming the distance between his house and school சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ என்னன்னு பாருங்க ஃபார்முலா வந்து distance equal to time இவ்வளோ தான் அப்போ d by 3 plus d by 2 equal to time ஸோ எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் ஆன்சர் எடுத்து வந்துருங்க ஸோ we get d equal to 6 புரியுதா கைஸ் தேங்க்யூ Gain or loss percentage is always calculated on. Gain or loss நமக்கு லாபமும் நஷ்டம் எதை பொறுத்து இருக்கும் நமக்கு ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கோம் அந்த பொருள் நம்ம எடுத்து வித்தாதான் நமக்கு அதில் என்ன கிடைக்கும் நமக்கு லாஸ் ஆர் கெயின் கிடைக்கும் அப்போ பொருளுடைய தரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடிச்சுங்க பாருங்க காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கெயின் ஆர் லாஸ் என்ன கேட்டால் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் நமக்கு ஒரு லாபம் நஷ்டமும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் காஸ்ட் பிரைஸ்னா எனக்கு என்னுடைய பொருளுக்கு நான் ஒரு பொருளுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஒரு பொருள் ஒரு காசு இவ்வளோ வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 ரூபா வைக்கிறேன் சரிங்களா அந்த 30 ரூபா பொருளை நான் விற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது லாஸ் அண்ட் கெயின் எனக்கு என்னன்னு நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்குமா இட்ஸ் நாட் பாசிபிள் கெயின் அண்ட் லாஸ் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்போ என்ன எனக்கு என்னுடைய காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன கெயின் ஆர் லாஸ் எனக்கு தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இஃப் எக்ஸ் 2x plus 2 3x plus 3 are in GP இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஆர் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸ் சொல்லி ஆமாவா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸ் இல்லையா எக்ஸ் 2x plus 2 plus 3x plus 3 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கிறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸ் தான் சரிங்களா தென் 11x 22x plus 22 33x plus 33 4 அப்போ இது என்ன சீக்வன்ஸ்ல இருக்கு பாருங்க நமக்கு தெரியும் நமக்கு ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் 2x plus 2 இருந்தாலும் நமக்கு கிராஃபிக் ட்ரா பண்ண முடியும் லைக் தட் சரிங்களா இங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸ் சேம் சீக்வன்ஸை கொடுத்துருக்கோம் ஸோ இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஜிபி தான் இருக்கு ஜஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸ் கிடையாது தட் இஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸ் இது மாதிரி ஆன்சர் நீங்கள் டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா கைஸ் நெக்ஸ்ட் பாருங்க தி சம் ஆஃப் 3 number is 264 if the first number be twice then second and third number be 1/3 of the first then the second number is சரிங்களா அப்போ செகண்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்போ ஐம் கோயிங் டு சிம்பிளி ஐம் கோயிங் டு டேக் எக்ஸ்
நெக்ஸ்ட் பாருங்க the first number be twice then second. அப்போ first number என்னவா இருக்கு எனக்கு twice the second. அப்போ எனக்கு செகண்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கலாம் 2x. சரிங்களா? தேர்ட் என்ன பாருங்க தேர்ட் நம்பர் be 1/3 of the first. அப்போ என்ன இருக்கு எனக்கு third number 1/3 of the first. அப்போ 1/3 into 2x. ஏன்னா third number be 1/3 of the first. அப்போ என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டை விட எனக்கு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பாருங்க ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் 2x/3. சரிங்களா? இது எனக்கு புரியுதா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? தென் ஃபைண்ட் தி செகண்ட் நம்பர். அப்போ செகண்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 2x plus x plus 2x/3 equal to 264. புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். ஏன்னா the sum of 3 number is 264. 3 நம்பர் சேர்ந்துனா 264 சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ என்னன்னு பாருங்க 3x plus 2x/3 என்ன பண்ணலாம் அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பாருங்க 9x plus 2x divided by 3 equal to 264. அப்போ என்ன கணக்கு 11x divided by 3 equal to 264. அப்போ 11x equal to 264 into 3. அப்போ என்ன பாருங்க 264 into 3 12 18 plus 1 19 3 2 6 plus 1 7 2 9. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் x equal to 792 divided by 11. So our answer is நம்ம என்ன பண்ணலாம் is 72. So directly I am going to take b equal to 72. புரியுதா guys? Thank you. Next problem ஒன்று பார்க்கலாமா? Next பாருங்க if 1 square plus 2 square plus 3 square plus dash 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 plus 10 square equal to 385 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Then அப்போ next 2 square plus 4 square plus 6 square plus dash dash plus 20 square equal to dash என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? இது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்க சீக்வென்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 385 கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும்னா இது ரெண்டுத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க 1 and 2. சரிங்களா? இங்க 1 2 3 இருக்கு, இங்க 2 4 6 இருக்கு. அப்ப காமனா என்ன பண்ணலாம் பாருங்க ரெண்டுத்துக்கு நமக்கு ஜஸ்ட் 2 ஸ்கொயர் வெளியே எடுத்துலாமா? அப்ப 2 ஸ்கொயர் என்ன ஆகும் பாருங்க எனக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் டேஷ் டேஷ் பிளஸ் 10 ஸ்கொயர். சரி, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் ஒரே ஒரு 2 ஸ்கொயர் மட்டும் வெளியே எடுத்துட்டேன் காமனா. சரிங்களா? ஒரு பார்ட் வெளியே எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் 2 2 4 இன்டூ அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டேஷ் பை 10 ஸ்கொயர் ஈக்குவல் என்ன சொல்லி கொடுத்துருவாங்க 385. அப்போ 4 into 385 ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு 1540. ஸோ அவர் ஆன்சர் இஸ் பி 1540. லைக் தட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ கேஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க இன் தி ரேஷியோ x percentage of y to y percentage of x then its fraction value is equal to என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க நமக்கு x percentage of y is nothing but half is nothing but another form of multiplication சொல்லிருக்கேன் another form of multiplications. அப்போ என்ன இருக்குங்க x divided by 100 into y equal to xy divided by 100 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க எனக்கு y percentage of x. அப்போ y என்ன உங்களுக்கு y by 100 y percentage of is nothing but multiplication x. அப்போ என்ன திரும்பிங்க எனக்கு yx divided by 100. சரிங்களா? its fraction value is equal to fraction value உங்களுக்கு அப்போ பாருங்க xy divided by 100 colon yx divided by 100. அப்போ என்ன எடுத்துலாம் பாருங்க xy divided by 100 whole divided by yx divided by 100. So cancel answer we get 1. So d equal to 1. Okay, புரியுதா? Thank you guys. Next problem solve பண்ணலாம் guys. Next பாருங்க Arun is now half as old as his father. சரிங்களா? 12 years ago the father age was 3 times as old as Arun. Now the present age of his father. சரிங்களா? அப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க Arun is now half as old as his father. இப்போ அவங்க அப்பா விட பாதி வயசு அருண் கம்மியா இருக்காரு. சரிங்களா? அப்போ அருண் வயசு என்ன நமக்கு தெரியாது x. அவங்க ஃபாதர் வயசு என்ன உங்களுக்கு ஃபாதரோட அருண் வந்து பாதி கம்மியா இருக்காரு. அப்போ 2x எடுத்துக்கலாமா?
ஓகே 12 years ago the father age was 3 times as old. அப்போ 12 வருடங்களுக்கு முன்பு அவர் 3 மடங்கு அதிகமாக இருக்கு சரிங்களா. அப்போ முன்பு பின்பு இருக்கா 12 years ago முன்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே -12 நம்ம யூஸ் பண்ணிக்க -12 years சரிங்களா. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் x - 12 ஈக்குவல் டு 2x - 12. இங்கே பாருங்க 12 years ago the father's age was 3 times as old as Arun சரிங்களா. அப்படின்னா அதுக்கு 3 மடங்கு எனக்கு அருண் அதிகமாக இருக்குது ஃபாதர் ஏஜ். அப்போ என்ன பாருங்க நம்ம இங்கே 3 யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போது 3x - 36 ஈக்குவல் டு 2x - 12 சரிங்களா. அப்போ என்ன பாருங்க எனக்கு 3x - 2x ஈக்குவல் டு -12 + 36. அப்போ என்ன எனக்கு x ஈக்குவல் டு 24. இப்போ எக்ஸ்னா யாரு எக்ஸ் மீன்ஸ் அருண். அருண் வயசு 24 கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ ஃபாதர் வயசு என்ன அப்போ f ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × 24. அப்போ அவங்க அப்பாவோட வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48. அப்போ அவங்க அப்பாவோட வயசு பார்த்தா c ஈக்குவல் டு 48. புரியுதா கைஸ். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சரிங்களா. டில் நோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோமா. சேம் அதோட கண்டினியூஷன் தான் 2018 கேட்ட கொஸ்டின் சரிங்களா. பாருங்க a sum of money triples at 8% per annum. ஏதோ ஒரு மணி எனக்கு என்ன ஆகுது 3 மடங்கு அதிகமாக இருக்குது 8% per annum பேசிஸில் சர்டன் டைம் அந்த டைம் என்ன கேட்டிருக்காங்க த டைம் டேக்கன். அப்போது எத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட் எனக்கு 3 மடங்கு அதிகமாக சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம என்னத்தில் பார்த்துங்க ஃபார்முலா நம்ம தெரியணும் ஓகேவா. இந்த மாதிரி என்டையர் ப்ராப்ளம் என்ன கேட்டாலும் சரி இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 இவ்வளோ தான் சரிங்களா. இப்போது இதில் இருக்கிறது ஏதாவது ஒரு 3 வேல்யூ தெரிஞ்சாலே போதும் நமக்கு ஈஸியாக எனக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் பே பிரின்சிபல் ஈக்குவல் டு எனக்கு தெரியாது எக்ஸ். என் என்ன சொல்லியிருக்காங்க இயர். அப்போ என் வந்து இயர் எடுத்துக்கலாமா. அண்ட் ஆர் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 8% கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன உங்களுக்கு தட் மீன்ஸ் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சரிங்களா. அப்போ அமௌண்ட் என்னன்னு பார்க்கலாமா. இல்லை அமௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு a sum of money triples அப்போ 3 மடங்கு அமௌண்ட் எவ்வளோ தெரியாது எக்ஸ். அப்போ பிரின்சிபல் எவ்வளோக்கு நமக்கு தெரியாது எக்ஸ் சரிங்களா. அப்போ என்ன இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க நம்ம எடுத்து நமக்கு 3x - x. அப்போ வேல்யூ இஸ் 2x சரிங்களா. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2x. இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா என்ன ஆகும் 2x ஈக்குவல் டு p மீன்ஸ் உங்களுக்கு x இன்ட்டு n மீன்ஸ் இயர் இன்ட்டு r மீன்ஸ் 8 ஓகேவா டிவைடட் பை 100. எக்ஸு கேன்சல் பண்ணிடலாமா. 2ல் எத்தனை டைம்ஸ் போகும் 4 தென் 4ல் 100 25. அப்போ என்ன உங்களுக்கு 1 ஈக்குவல் டு y டிவைடட் பை 25 y ஈக்குவல் டு 25. அப்போ எத்தனை வருஷத்துக்குள்ள எனக்கு எங்கள் மடங்கு 3 மடங்கு அதிகமாகுது 25 இயர்ஸ். அப்போ ஆன்சர் இஸ் சி. புரியுதா கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க the seventh term of the sequence is என்ன கொடுத்துறாங்க 0.12 0.012 0.0012 சம்டைம்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்போது இது என்னவா இருக்குன்னு நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள் இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் பாருங்கள் 12/100. நான் 12/100 எடுத்துனா இது டிவைடில் இருக்குது. அப்போது நான் டிவைட் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட் என்ன ஆகும் இன் டிவிஷன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லியிருக்கேன் டிவிஷன் த பாயிண்ட் வில் பி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். லெஃப்ட் மீன்ஸ் நம்ம கிராஃப் சைடில் லெஃப்ட் என்ன ஆகும் மைனஸ் வரும் ஆப்வியஸ்லி மைனஸ். அப்போ இங்கே பாருங்கள் எதிர் -7 or -6 தான் ஆன்சர் ஆகும். ஆனால் என்ன கேட்டுறாங்க செவன்த் டேர்ம். ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் டி. டின்னு சொல்லி ஈஸியாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா கைஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் இஃப் PQRST are in arithmetic progress then the value of பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க P - 4Q plus 6R - 4S plus T is என்னன்னு கேட்டுறாங்க சரிங்களா. இப்போ என்ன பாருங்க PQRST சரிங்களா. PQRST are in arithmetic progress என்ன எழுதிக்கலாம் பாருங்க 1, 2, 3, 4, 5. அப்போ P means 1, Q means 2, R means 3, S means 4, T means 5 சரிங்களா. எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க P - 4Q plus 6R minus 4S plus T. P யோட வேல்யூ என்ன 1 minus 4 into 2 plus 6 into 3 minus 4 into 4 plus 5. 1 minus 8 plus 18
மைனஸ் 16 ப்ளஸ் 5 சரிங்களா. இப்போ என்னன்னு பாருங்கள், மைனஸ் 18 ப்ளஸ் 18 உங்களுக்கு 10 மைனஸ் 16 ப்ளஸ் 5. இப்போ என்ன பாருங்கள் உங்களுக்கு 1 மைனஸ் 6 ப்ளஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் உங்களுக்கு 1 மைனஸ் 1 சரிங்களா. 1 minus 1. So value we get 0. So final value we get D. Our answer is we get value 0. புரியுதா guys? Thank you. Next problem ஒன்று சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the greatest common division and lowest common multiplication of 90, 150, 225 ஒரு ப்ராப்ளம் கேட்டுருக்கேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க, ஜஸ்ட் நான் ஒன்றும் கிடையாது, இது அப்படியே டிவைட் பண்ண போகிறேன் சரிங்களா. 30 into 3 90. ஓகே, 10 into 3 30. 5 2s are 10. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் 150 எடுத்துக்கலாமா, சேம் அதேமாதிரி பாருங்கள் 3 into 50 150 சரிங்களா. 10 into 5 50, then 5 2s are 10. நெக்ஸ்ட் பாருங்கள் 225, 5 into 45 ஓகேவா, then 9 5s are 45, 3 3s are 9. சரி புரியுதா. இப்போ எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா. அப்போ என்ன ஃபஸ்ட் நான் எழுதுறேன் பாருங்கள், 90 ஈக்குவல் டு 3 3 2 5, 150 ஈக்குவல் டு 3 5 2 5, தென் 225 ஈக்குவல் டு 5 5 3 3 சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிசிடி ஃபைண்ட் பண்ணலாமா, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன். இப்போ இதில் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன், காமனாக என்னென்ன இருக்குன்னு நம்ம நம்பர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் 3 and 5, இங்கே 3 and 5, இங்கே 3 and 5 சரி எல்லாமே இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஜிசிடி ஈக்குவல் டு 3 into 5, 5 3s are 15. தென் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாமா, லோயஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன். இதில் இருக்கக்கூடிய நான் என்டையர் காமன் டைம் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று கம்பேர் பண்ணலாமா, இங்கே 2 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் 3 எடுத்துங்க இன்டோ. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது சரிங்களா 5. இப்போ 3 நம்பர் கம்பேர் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வேறு 3 நம்பருக்கு பாருங்கள் கிடையாது. அப்போ 2 நம்பர் பார்க்கலாமா, இங்கே 2த்துலேயும் 2 இருக்கா, 2 இன்டோ. இங்கே 2த்துலேயும் 5 இருக்கா, 5 இன்டோ. இங்கேயும் உங்களுக்கு 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இன்டோ 3. இப்போ அப்படி என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா. 5 3s are 15, 15 into 2 30 சரிங்களா. 30 into 5 150, 150 into 3 450. okay, so LCM is 450. so GCD is 15, LCM is 450. answer is A. okay guys, புரியுதா. thank you. next problem பார்க்கலாமா. next பாருங்க, if y minus 1 by y equal to 6, find the value of y cube minus 1 by y cube. அப்போ என்ன ஃபார்முலா இரு, y cube minus 1 by y cube என்ன எடுத்துக்கலாம், நம்ம a cube minus b cube எடுத்துக்கலாமா. அப்போது ஃபார்முலா பாருங்கள், a minus b whole cube equal to a cube minus b cube minus 3ab into a minus b. இதான் ஃபார்முலா சரிங்களா. இதான் ஃபார்முலா. தி ஃபார்முலா ஆஃப் a minus whole cube equal to என்ன ஃபார்முலா, a cube minus b cube minus 3ab into a minus b சரிங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, என்ன a cube minus b cube என்ன பாருங்க டேஸ்ட், அப்படி y cube minus 1 by y cube எடுத்துக்கலாமா, மைனஸ் 3ab 3 இருக்குது, இங்கே ab என்ன இருக்கு பாருங்க, இது a இது b எடுத்துக்கலாமா சரிங்களா. அப்போ a என்ன உங்களுக்கு y, b வந்து 1 by y into a minus b என்ன 1 y minus 1 by y சரிங்களா. இப்போ என்ன பாருங்க உங்களுக்கு, இங்கே என்ன a minus b whole cube இருக்கா, a minus whole cube என்ன உங்களுக்கு y minus 1 by y equal to 6 தான் சரிங்களா. அப்போ 6 cube, 6 cube என்ன உங்களுக்கு 216 ஆன்சர் சரிங்களா. இப்போ இது நம்ம தெரியாது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடலாம். ஜஸ்ட் நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, மைனஸ் இங்கே இருக்கு y கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன பாருங்க 3 இன்ட்டு y minus 1 by y என்ன வேல்யூ உங்களுக்கு 6 சரிங்களா. அப்போ x minus 6 3s are 18 ஓகேவா. இப்போ 216, அப்போ x ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் வருமா, 216 plus 18 equal to 8 plus 6 14 ஓகேவா. அப்போ என்ன உங்களுக்கு 2 3 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ்
2 3 4 ஆன்சர் இஸ் 6 சரிங்களா புரியுதா கைஸ் தேங்க்யூ ஹாய் கைஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இது வரைக்கும் என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இது லாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாருங்க ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி பிளேஸ் இது கொடுத்துருக்க இந்த சர்க்கிளில் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண சரிங்களா இந்த மாதிரி பசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க பசில்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிள் டிவிஷன்ஸ் இதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6 8 4 2 சரிங்களா இதில் வந்து எனக்கு 5 அப்போ இதில் இந்த சென்டரில் 5 எப்படி வந்துச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ரிமைனிங் சீக்வன்ஸ் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரிங்களா இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் 4 2s are 8 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு செட் ஆகலை சரி ஆட் பண்ணாலும் இந்த சைடில் ஆட் பண்ணலாமா 12 இங்கேயும் ஆட் பண்ணாலும் 8 ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் அப்போ என்ன கண்டிஷனில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த கீழே இருக்க இந்த 2 நம்பர் இருக்கா இந்த 2 நம்பரை நம்ம ஏதோ நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ எப்படி கம்பேர் பண்ணலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் 4 எடுத்துப்போமா 4 அதுக்கு சீக்வன்ஸ் ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் 8 இருக்கா அப்போ எதால் மல்டிப்ளை பண்ண 8 வரும் 4 2s are 8 ஓகேவா 4 2s are 8 இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா அப்போ 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும் 3 2s are 6 இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஆட் பண்ணால் 5 வருதா ஓகே அப்போது இது நமக்கு கரெக்டாக வருது இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் 5 and 3 5 எடுத்துக்கலாமா அப்போது 5 into 4 5 4s are 20 3 இருக்கா 3 into 4 3 4s are 12 ஸோ அவர் ஆன்சர் இஸ் 8 கரெக்டாக தான் அப்போ இதே மெத்தடை இங்கே பயன்படுத்தியிருப்பாங்க இங்கே பாருங்கள் 9 into 9 4s எவ்வளோ உங்களுக்கு 36 இங்கே என்னது பாருங்கள் 2 இருக்கா 2 into 10 வரணும் அப்போ 2 10s are சாரி 20 2 10s are 20 இப்போ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள் 14 அப்போது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 வருது 14 இருக்கா ஓகே சூப்பர் அப்போ ஆன்சர் டி ஈக்குவல் டு 14 புரியுதா கைஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இஸ் வெரி சிம்பிள் ரூட் ஆஃப் 214 ரூட் ஆஃப் 112 ரூட் ஆஃப் 74 ப்ளஸ் ரூட் ஆஃப் 49 ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் 7 7 49 7 நீங்கள் ஆட் பண்ணலாமா அப்போ என்ன வரும் பாருங்கள் 81 அப்போ இதோடைய ஆன்சர்னா உங்களுக்கு இதோடைய ஸ்கொயர் ரூட் 9 9 9 81 அப்போ 9 நீங்கள் ஆட் பண்ணலாமா என்ன வரும் பாருங்கள் 121 அப்போ 121 இது என்ன உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம 11 into 11 போடலாமா அப்போ 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு 120 வச்சுருங்களா அப்போ 11 எடுத்து அப்படி இங்கே நம்ம ஆட் பண்ணலாமா என்ன வரும் பாருங்கள் 5 2 2 அப்போது 2 to 5 2 to 5 என்ன உங்களுக்கு 15 into 15 2 to 5 15 ஸ்கொயர் அப்போ அவர் ஆன்சர் இஸ் 5 ஈக்குவல் 15 புரியுதா கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா கைஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் சேம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள் இங்கே என்னென்ன சென்டரில் 35 91 9 அண்ட் கொஸ்டின் மார்க் இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும் கேட்டிருக்காங்க சரிங்களா எப்போதுமே இந்த பசில்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் நான் இந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் பாருங்கள் 2 3 35 இதோடைய ஆன்சர் வந்து 35 கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் 2 1 and 9 நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ சரிங்களா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 3 4 இஸ் 91 நெக்ஸ்ட் பாருங்கள் 5 4 கொஸ்டின் மார்க் என்னென்னு கேட்டிருக்கா சரிங்களா இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள் நம்ம இதில் ஏதோ ஒன்று பண்ணால் நமக்கு ஆன்சர் வரணும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை டிவிஷன்ஸ் இல்லை அடிச்சு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம் இதில் ஆட் பண்ணால் இட்ஸ் நாட் பாசிபிள் நம்ம கண்டிஷன் வரல சரி ஓகே இது நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது நமக்கு நோ 35 வரல ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் அப்போ கியூப் பண்ணி பார்க்கலாமா அப்போ 2 கியூப் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 8 தென் 3 கியூப் ஈக்குவல் டு 27 அப்போ 27 + 8 இஸ் 35 ஓகே அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் நமக்கு பாசிபிள் சூட் ஆகுது நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்க்கலாமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் 2 இருக்குது 2 ஸ்கொயர்
What is the value for 2 square? So 2 cube 8. 1 cube equal to 1. So our answer is 9. இந்த கண்டிஷன் நமக்கு சூட் ஆகுது சரிங்களா சூப்பர் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு 3 cube equal to 27. 4 cube equal to 64. Answer is 91. சூப்பர் இந்த பக்கம் கண்டிஷன் சூட் ஆயிடுச்சா அப்போ இதே மெத்தடில் நமக்கு என்ன ஆகும் இங்கே ஆன்சர் இருக்கும் சரிங்களா அப்போ 5 cube என்ன உங்களுக்கு 5 cube உங்களுக்கு ஆன்சர் இஸ் 1 2 5. Then what is the 4 cube is 64. ஆட் பண்ணலாமா 9 8 1. So our answer is 189. எங்க இருக்கு 189 d equal to 189. இந்த மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஓகே गाइस thank you. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்னு பார்க்கலாமா பாருங்க find the height of the parallelogram whose area is 300 cm and base 15 cm கொடுத்து வச்சிரல இப்போ parallelogram ஃபார்முலா என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு area of parallelogram equal to என்ன உங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் பேஸ் என்ன கேட்டிருக்காங்க height சரிங்களா இதுதான் ஃபார்முலா area of parallelogram equal to base into height சரிங்களா அப்ப area of parallelogram என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 300 cm square equal to base என்ன உங்களுக்கு 15 cm height நமக்கு தெரியாது அப்ப என்ன பண்ண next step 300 cm square divided by 15 cm equal to height centimeter and 1 will be cancelled and here is the value 20 அப்ப height equal to h equal to 20 centimeter okay இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் அப்ப என்ன h equal to 20 so our answer is c சரிங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க Ram is 7 times as older as his daughter Nandini after 5 years he will be 5 times as older as his daughter என்ன கொடுத்திருக்கானா Ram is 7 times as older as daughter present after 5 years என்ன 5 times will be older as his daughter first நமக்கு அப்ப Ram என்ன எழுதலாம் பாருங்க Ram என்னவா இருக்காரு 7 times as older ஓகேவா x 7 of x future நமக்கு என்ன வயசு நமக்கு தெரியாது 7x plus after 5 years he will be 5 times as older 5 times அதிகமா இருக்கா சரிங்களா then Nandini என்ன இருக்காங்க first x அவங்களுக்கு பிரச்சனை நம்ம என்ன தெரியாது அவங்களுக்கு சேம் அதே மாதிரி 5 times as அதிகமாக அப்ப என்ன இருக்காரு after 5 years he will be 5 times older as his daughter சரிங்களா அப்ப நம்ம after 5 years எழுதிடணும் இது நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா அப்ப என்ன பாருங்க 7x plus 5 equal to x plus 5 x plus 5 மட்டும் எழுத கூடாது he will be 5 times as older as his daughter after 5 years so நம்ம இங்க 5 நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க 7x plus 5 equal to 5x plus 25 இப்போ இங்க பாருங்க என்ன பாருங்க 7x minus 5x equal to நம்ம என்ன எடுத்தோம் 25 minus 5 அப்ப என்ன இருக்கும் பாருங்க 2x equal to 20 x equal to 20 by 2 so x equal to 10 அப்போ x ஓட வேல்யூ என்ன x equal to 10 x equal to 10 அப்போ அவங்களுடைய நந்தினியோட வயசு இப்ப என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நந்தினியோட வயசு என்ன உங்களுக்கு 10 சரிங்களா then அவங்க டாடோட வயசு என்ன 7x சரிங்களா 7 times என்ன Ram is 7 times older as his daughter அப்ப என்ன வரும் 7 into 10 equal to 70 அப்போ அவங்க அப்பாவோட வயசு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஆன்சர் எங்க கொடுத்த ஆன்சர் எழுதல பட் அவர் கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா that means a for example a equal to நான் என்ன கொடுத்துக்க பாருங்க 10, 70 that means அவங்க நந்தினியோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 10 அவங்க அப்பாவோட வயசு வந்து 70 இப்போ c ல என்ன இருக்கலாம் 20 80 கொடுத்திருப்பாங்க then b equal to 30 40 and c equal d equal to some answer 5, 60 இந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் கொடுத்துடலாம் சரிங்களா சோ ஃபைனல் ஆன்சர் a 10, 7 சரிங்களா சோ நந்தினியோட வயசு பாத்தீங்கன்னா 10 அவன் டாடோட வயசு வந்து 70 ஓகே गाइस थैंक यू நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க if a by b equal to 4 by 3 then value of 6a plus 4b divided by 6a minus 5b என்ன கேட்டிருக்காங்க இல்ல பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க 6a a க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம் 4 plus 4 into 3 divided by 6 into 4
minus 5 into 3. 6 4s are 24 plus 12 divided by 24 minus 15. Okay. 24 36 divided by 24 minus 15, answer is 9. So 4. Our answer is C equal to 4. Okay guys, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. இதெல்லாம் நீ பார்த்தா நீங்க டக்கு நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, divided rupees 700 among A, B, C so that A get 2 times more than 2B, B get 2 times 2C. How much of amount they are getting? How much of amount they are getting? இப்போ பாருங்க, A, B, C ன்னு ஒருத்தர் மூணு பேர் இருக்காங்க சரிங்களா. அப்ப அதுல 700 நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்ப டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும் நமக்கு தெரியணும் சரிங்களா. A get 2 times more than 2B. அப்ப என்ன பாருங்க, A என்ன சொல்லுங்க, A equal to 2 times more than B. அப்ப 2B எடுத்து எழுதிடலாமா. நெக்ஸ்ட் B பாருங்க, B get 2 times 2C. அப்ப 2C சரிங்களா, எடுத்து எழுதிட்டு அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, A divide by 700 among ABC. இப்போ நெக்ஸ்ட் A plus B plus C equal to 700. A plus B plus C equal to 700 சரிங்களா. ஏன்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 கொடுத்துருக்காங்க. அப்போ A plus B plus C 700. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, நம்ம A தெரியும் 2B சரிங்களா. A ஓட வேல்யூ உங்களுக்கு நமக்கு தெரியும் 2B. 2B plus B என்ன 2C plus C equal to 700 சரிங்களா, into 700. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இங்க B இருக்கா 2B, இந்த B க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 2C சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ என்ன 2 into 2C plus 2C plus C equal to 700. இப்போ 2 2s are 4. அப்போ 4C plus 2C plus C equal to 700. Next 4 நம்ம ஆட் பண்ணலாமா, 4 5 7 7C equal to 700. அப்போ C equal to 700 by 7. So our answer is 1. அப்போ that means 100. C equal to 100. இப்போ C ன்னு ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. C கண்டுபிடிச்சாலே போதும், இது எடுத்து நம்ம ஒவ்வொரு இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ நம்ம C எங்க சப்ஸ்டிட் B ல சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. அப்போ B equal to 2 into 100. That means 200. அப்போ B யோட வேல்யூ கிடைச்சிச்சா. இப்போ B எங்க சப்ஸ்டிட் பண்ணலாம், A ல சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ A equal to 2 into 200. That means 400. அப்போ A யோட வேல்யூ வந்து 400 சரிங்களா. அப்போ நான் இங்க ஆன்சர் கொடுக்கல சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ A equal to என்ன ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கான் பாருங்க, A B C D இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது பத்தி கவலை இல்லை. நம்ம என்ன ஆன்சர் வந்துருப்பாங்க, A வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 கமா B வந்து 200 கமா C equal to 100. ஸோ அவர் ஆன்சர் இஸ் A. நம்ம டிக் பண்ணி போயிட்டாங்களா சரிங்களா. இல்லை கொஸ்டினில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று மட்டும் கேட்கலாம் சரிங்களா. அப்போ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். புரியுதா கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா பாருங்க. A cone, hemisphere and cylinder have equal bases. If the height of the cone and the cylinder are equal, cone உடைய cylinder height are equal சொல்லி கொடுத்துருக்காங்க, and are same as the common radius, then find the ratio of the respective volume சரிங்களா. இதோட ரேஷியோ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோனை ஃபார்ம் நம்ம என்ன தெரியலாமா, the 1/3 pi r square h plus what is the form of hemisphere, 2/3 pi r cube plus what is the formula of a cylinder, pi r square h. okay va, h is nothing but r, radius. okay va, அப்ப என்ன எழுதலாம் பாருங்க, 1/3 pi r square, in place of h I am going to substitute r, plus 2/3 pi r cube plus pi r square into r. இப்போ என்ன எழுதலாம் பாருங்க, 1/3 pi r cube plus 2/3 pi r cube plus pi r cube சரிங்களா. இதுக்கு மூணுத்தும் என்ன காமனா இருக்கு நமக்கு, pi r cube இருக்குல்ல. ஸோ நம்ம எடுத்துடலாமா காமன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, இப்போ ரிமைனிங் 1/3 plus 2/3 plus 1. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா. எல்சிஎம் என்ன ஆன்சர் பாருங்க, 1, 2, 3. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 1, 2, 3. ஆன்சர் இஸ் பி. ஓகேவா. அப்போ find the ratio of the respective volume. இதோடைய ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. புரியுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. using identities x minus y equal to -6, xy equal to 4, find the value of
x cube minus y cube. என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, x cube minus y cube. இது என்ன எடுத்துக்கலாம், a cube minus b cube எடுத்துக்கலாமா? அப்போ what is the formula of a cube minus b cube? a minus b whole cube plus 3ab into a minus b. இதான் உங்களுக்கு ஃபார்முலா சரிங்களா? இப்போ a minus b என்ன இருக்கு பாருங்க, minus 6 cube plus 3 ab வேல்யூ உங்களுக்கு 4, a minus b minus 6. அப்போ மைனஸ் சைன் அப்படியே எடுத்துங்க. 6 cube, what is the value of 6 cube? 216 plus 4 3s are 12, 12 into 6 72. அப்போ என்ன இருக்கு, மைனஸ் சைன் இருக்கா? ஸோ மைனஸ் 72. இப்போ என்ன ஆகும், minus 216 minus 72. Answer is 288. So final answer is a cube minus b cube equal to minus 288. So answer is a minus 288. புரியுதா guys? இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? Thank you. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 2 tap can fill a tank in 30 minutes and 40 minutes. 2 டேப் நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் ஃபில் ஆகுது அண்ட் 40 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. another tap can empty in it 24 minutes. நான் another tap நான் வெளியே போகிற அவுட்டர் லைட் சரிங்களா ரிலீஸ் பண்ண என்ன ஆகும், 24 மினிட்ஸ் அந்த டேங்க் வந்து எம்டி ஆயிடுது. if the tank is empty and all the 3 taps are kept open and how much time the tank will be filled. இப்போ நான் எல்லா 3 டேப்பையும் எனக்கு ஓப்பன் பண்ணால் அதோடைய ஃபில் ஆகிற டைம் எனக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, எனக்கு 2 tap can fill a tank in 30 minutes. ஃபர்ஸ்ட் 1/30 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, எனக்கு 1/40 மினிட்ஸில் எனக்கு டேங்கில் தண்ணி எனக்கு வருது. மைனஸ் வெளியே எவ்வளோ நேரத்துக்கு தண்ணி வெளியே போகுது பார்த்தா மைனஸில் 1/24. இப்போ காமன் எல்சிஎம் எடுத்துக்கலாமா, என்னன்னு பாருங்க 24 சரிங்களா? நான் எடுத்துக்கிட்டேன் 120 எடுத்துக்கலாமா, 120/24 பார்க்கலாமா? இது 8 டைம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சரியா? தென் 5 8s are 40. அப்போ என்ன பாருங்க 120 into 4 times plus 4 3s are 12, that means 3 minus 5 divided by 120. இப்போ என்னது பாருங்க 7 minus 5 by 120, that means 2 by 120, 1/6, 1/6. 1/6 nothing but எதை நமக்கு மீன் பண்ணுது 60 minutes. 1/6 nothing but 60 minutes. அப்போ 1 மணி நேரம். அப்போ என்ன ஆகும் நமக்கு, C will be take 1 hours. It will take 1 hour to fill the tank. சரிங்களா? Thank you guys. Next போலாம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the radius of a wheel is 1.75. வீலோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.75 கொடுத்துருக்காங்க. how many revolutions it will make in travel 11 kilometers. அப்போ நம்ம வண்டியில் காரில் போயிட்டு இருக்கோம், இப்போ 11 கிலோமீட்டருக்கு போகும்போது அதோடைய வீல் எத்தனை கவுண்ட் சுற்று சொல்லி கேட்டிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் how many number of count it will be rotate சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்போ சர்க்கிள் மீன்ஸ் சுற்றளவு, சுற்றளவு பெரிமீட்டர் எடுத்துக்கலாமா? அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா பெரிமீட்டர், 2πr. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க, எத்தனை கவுண்ட் எக்ஸ், அப்போ எக்ஸ் நமக்கு தெரியாதுல்ல, அப்போ எக்ஸ் இன்ட்டு 2πr சரியா? ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஃபார் பை, 22/7 இன்ட்டு ஆர் உங்களுக்கு 1.75 ஈக்குவல் டு 11 கிலோமீட்டர்ஸ். அப்போ கிலோமீட்டர் மீட்டர்ஸை மாற்றலாமா? அப்போ 1 மீட்டர் வந்து 1000, அப்போ 11 into 1000 11,000 சரிங்களா? கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் 7 2s are 14, 2 with 35 இருக்கா? அப்போ 7 5s are 35.0.25. இல்லை 11 கேன்சல் பண்ணலாமா? 2 times இது வந்து பார்த்தீங்கன்னா 1000. அப்போ என்னங்க பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 2 2s are 4 இன்ட்டு 0.25 ஈக்குவல் டு 1000. அப்போ இங்கே என்ன இருக்கு நம்மளுக்கு 4 into 0.25 100, அப்போ 1 சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1000 சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1000 எத்தனை சுற்றளவு சுற்றி வருது 1000 சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, மந்த்லி எக்ஸ்பெண்டர் ஆஃப் எ பர்சன் இஸ் ஷோன் த ஃபிகர், ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஸ் இன் இஸ் சேவிங்ஸ். இப்போ ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஃபுட்டுங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி செலவு பண்ணியிருக்காரு அண்ட் அவருடைய சேவிங்ஸ் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க தெரியாது. அதர் எக்ஸ்பென்ஸ் வீட்டுக்கு இதர செலவுகள் வந்து 210 டிகிரியில் இருக்குது சரிங்களா? இதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம், நம்ம சர்க்கிள் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் சர்க்கிளோடைய ஃபார்முலா நமக்கு 360. இது என்கிட்ட ஒரு சுற்றளவுடைய ஃபுல் வட்டம் வந்து 360 டிகிரி சரிங்களா? அப்போ என்ன நம்ம எடுத்துலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்
ப்ளஸ் அதர் ஃபுட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 120 டிகிரி ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து 210. வேறு என்ன இருக்குது சேவிங்ஸ் என்ன நமக்கு தெரியாது சரிங்களா. சேவிங்ஸே நமக்கு தெரிய போகிறது கிடையாது. சேவிங்ஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு எத்தனை சுற்றல் 360 டிகிரி என்டையர் சர்க்கிள் வந்து 360 டிகிரி சரிங்களா. இப்போ பாருங்கள் இதை நம்ம ஆட் பண்ணலாமா. என்ன வரும் பாருங்கள் 330 டிகிரி ப்ளஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ எஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 330. அப்போ என்ன ஆகுது எஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் என்ன ஆகுது 30 டிகிரி. இப்போ எஸ் ஈக்குவல் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ருபீஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டயக்ராமில் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுட்டு வந்து 3000 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள் அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 3000 டிவைடட் பை 120. அப்போ என்ன ஆகும் பாருங்கள் நமக்கு 30ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்ன ஆகும் 100 இது வந்து 4 பிகாஸ் 30 into 4 120 ஓகேவா. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணாங்க பாருங்கள் தட் மீன்ஸ் 25. அப்போது 25 அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்தான ருபீஸ் வந்து 25 இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் நமக்கு ஒரு இதோடைய அதாவது ஒரு 1 பாயிண்ட் ஈக்குவல் டு 2.5 ஒரு பைசா எவ்வளோ 25ல் இருக்குது. அப்போது 30 into 25 சரியா. அப்போ ஒரு போர்டு வேலையை பார்த்தா இங்கே 25 rupees கவுண்ட் ஆகுது. அப்போ எஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுது 30 into 25. அப்போ என்ன பாருங்க நமக்கு ஆன்சர் இஸ் 750. அப்போ டோட்டல் சேவிங்ஸ் உங்களுக்கு 750. புரியுதா கைஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. தேங்க்யூ. ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா. வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோமா. சேம் அதோட கண்டினியூஷன் என்னென்னு பார்க்கலாமா. பாருங்கள் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த பிளேஸ். இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா கொஞ்சம் புரியாமல் இருக்கும் பட் ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் 2 1s are 2 சரிங்களா. அப்போ 2 minus 1 our answer is 1. நான் ஒன்றால் மைனஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள் 3 2 6 6 minus 1 5 5 இங்கே இருக்கா. 4 3s are 12 12 minus 1 11 5 4s are 20 20 minus 1 19. ஸோ our answer is 19 சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் the number of primary numbers between 20 to 30. இந்த 20 to 30க்குள்ள உங்களுக்கு பிரைமரி நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம என்னன்னு பார்க்கலாமா. பாருங்கள் இப்போ 20 to 21 பாருங்கள் 21 22 23 24 25 26 27 28 29 30 சரிங்களா. அப் டு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் இதில் எதெல்லாம் நம்பர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிபிள் டு டிவைட் எதெல்லாம் நம்ம டிவைட் ஆகும் 2ஆல் பார்க்கலாமா. பாருங்கள் எல்லா பாசிபிள் கண்டிஷன் இது பாருங்கள் கண்டிப்பாக டிவைட் ஆகும். சம் நம்பரில் இதுவும் டிவைட் ஆகும் 2 4 26 28 இதெல்லாம் பாசிபிள் கண்டிஷன் டிவைட் பை இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்பர் இருக்குது 23 25 27 29 21 சரிங்களா. இப்போ இந்த பாசிபிள் கண்டிஷன் நமக்கு ரிமைனிங் நம்பர் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எதெல்லாம் நமக்கு டிவைட் ஆகும் இந்த நம்பர் எல்லாம் எடுத்துட்டோமா டிவைட் ஆகும் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஆகும். இங்கே பாருங்கள் 21 இருக்குது. அப்போ 21 எதில் பாசிபிள் கண்டிஷன் நம்ம டிவைட் ஆகுமோ ஆகாதா பார்க்கலாம். அதே மாதிரி 23 25 27 and 29 சரிங்களா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு 5 5s are 25. ஸோ உங்களுக்கு நம்பர் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு. தென் 27 பார்க்கலாமா 9 டேபிள் 9 3s are 27 9 3s are 27 ஓகேவா. தென் 23 இருக்குது 23 பாசிபிள் கண்டிஷன் இருக்கா பாருங்கள் 6 3s are 18 தென் 7 3s are 21 அப்போ 7 3s are 21 இது உங்களுக்கு இருக்குது. ரிமைன் 29 எதாவது பண்ண முடியுமா 9 3s are 27 ஸோ நாட் பாசிபிள். ஸோ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் நமக்கு 23 and 22. ஸோ ஒன் டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய ஒன்லி பாசிபிள் கண்டிஷன் 23 and 29 மட்டும் தான் இருக்குது சரிங்களா. இது ஒன் டேபிள் ஆக மட்டும் டிவைட் ஆகும் வேறு எதுவும் டிவைட் ஆகாது. ரிமைனிங் பாசிபிள் கண்டிஷன் எல்லாத்தையும் நமக்கு ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நம்பரால் உங்களுக்கு மல்டிப்ளை டிவைட் பண்ண முடியாதோ அதுதான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர் சரிங்களா. அப்போ இந்த கண்டிஷன் ப்ரைமரி நம்பர் 1 to 2. ஸோ b = 2 புரியுதா. இதே மாதிரி நீங்கள் ப்ரைமரி நம்பர் எது கேட்டாலும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சரிங்களா. தேங்க்யூ கேஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்
ஒன்று சால்வ் பண்ணலாமா பாருங்க. If the mean of x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 is 20, find the value of x ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. Find the value of x. ஃபர்ஸ்ட் என்ன நம்பருக்கு எடுத்து எழுதிங்க. x plus 2 நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. plus x plus 4 plus x plus 6 plus x plus 8 என்ன இருக்கு is 20 கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க 1 2 3 4 5 சீக்வன்ஸ் இருக்கா. ஸோ ஐம் கோயிங் டு ரைட் டிவைடட் பை 5. எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸையும் கொடுத்துருக்காங்க 5 ஈக்குவல் டு 20. நான் இருக்கக்கூடிய கொஸ்டினை நான் என்னுடைய ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமா. 1 2 3 4 5 நம்ம டோட்டல் நமக்கு எத்தனை எக்ஸ் இருக்குங்க 5x இருக்கா. 5x ப்ளஸ் நம்பர் கவுண்ட் பண்ணலாமா. 2 6 12 20 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 20. இங்கே டிவைட் பையில் இருக்கக்கூடிய 5 நம்ம இங்கே எடுத்து வந்துடலாமா. மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. 5x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 100 ஓகேவா. அப்போ 5x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 100. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள். 20 நம்ம எடுத்து வந்துடலாமா. 5x ஈக்குவல் டு 100 மைனஸ் 20 ஈக்குவல் டு 80 இருக்கா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் x ஈக்குவல் டு 80 divided by 5 என்னங்க நமக்கு 80 வந்து 5 4 சார் 20 is not 5 8 சார் 5 8 சார் 40 வருது உங்களுக்கு 5 8 சார் 40 is not possible. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. நெக்ஸ்ட் பாசிபிள் கண்டிஷன்ஸ் 5 into 16 போடலாமா. அப்போ என்ன வரும் பாருங்க. 6 by சார் 30 5 1 சார் 5 ஆன்சர் 80. So our answer is 16. 16 எங்கன்னு பாருங்க. b equal to 16 சரிங்களா. லைக் தட் இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே கைஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா கைஸ் பாருங்க. பை செல்லிங் a car for rupees 1,40,000 a man suffer a loss of 20%. what was the cost price of the car. இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கார் செல் பண்ணியிருக்காரு சரிங்களா. அந்த ஒரிஜினல் காஸ்ட்டோட அவருக்கு கார் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கம்மியாக வித்து கையில் காசு கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் கொடுத்த காசு 1,40,000 கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20% அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. அப்போ காரோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி கார் நம்ம எவ்வளோ நமக்கு 1,40,000 அவர் கையில் கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் அது எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. லாஸ் மீன்ஸ் 20% அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. இப்போ என்னுடைய காரோடைய காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா first I am going to find out. இல்லை பாருங்க CP equal to என்னுடைய selling price of the car into 100 divided by 100 minus loss. selling price of the car நம்ம எவ்வளோ கையில் கிடச்சிருக்கு 1,40,000 into 100 divided by 100 minus 20. இங்கே என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 1,40,000 into 100 divided by 80. கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 8 1 sir 8 2.0 8 2 sir 16 4 0 then 5 8 sir 40. so இதோடைய டிவைட் பை ஆன்சர் உங்களுக்கு 1.25 into 1 4 1 2 3 4 சரிங்களா. 1,40,000 into 1.25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் சிம்பிளாக எடுத்துங்க பாருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1.25 into 14 5 4 sir 20 4 2s are 8 10 remaining 1 4 1s are 5 remaining 1 5s are 5 1 2s are 2 1 1s are 1 0 5 7 1. இப்போ பாயிண்ட் பாருங்கள் 1.25 இருக்கா. இப்போ 2 டிஜிட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 அண்ட் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன் டிவைட் பை மெத்தடில் த பாயிண்ட் வில் பி மூவ் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைட். இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாயிண்ட்ஸ் மூவ் டுவர்ட் ரைட் சைட். அப்போ 1.2 இருக்கா. என்ன இடத்துல பாருங்கள் 1 2 டிஜிட் தள்ளி வைக்கலாம். 17.5 அங்கே 0 நமக்கு போன அவசியம் கிடையாது சரிங்களா. இப்போ நம்ம ஃபுல்லாக கவுண்ட் பண்ணும்போது 1.25 into 1,40,000. அப்போ என்ன ஆகும் பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே இருக்குது 3 டிஜிட் தான். ஸோ பாயிண்ட்ஸ் நமக்கு
எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக நமக்கு என்ன பண்ணலாம், எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இங்கே வந்த ஆன்சர் 17.5. நமக்கு 1,40,000 இருக்கா. ஸோ ரிமைனிங் நம்ம 4 டிஜிட் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், 175,00,00. The total 1,75,000. ஓகே, ஆன்சர் இஸ் 1,75,000. 1,75,000. ஆனால் கையில் கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 35,000 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா, புரியுதா கைஸ்? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு லாஸ்ட்டில் கேட்டால் நீங்கள் போடலாம். சரிங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் ஆஃப் பி, ஆங்கிள் ஆஃப் சி 2 and 3 ஒரு வேல்யூ கொடுத்தோம். சரிங்களா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பின்னு நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும், ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிங்களா, ஏபிசி ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு தெரியும். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 130 டிகிரி இருக்குது. ரிமைனிங் என்ன மிஸ்ஸிங் இஸ் 50. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கிள் இஸ் 50 டிகிரி. சரிங்களா, அப்போது ஓஏசி த ஆங்கிள் ஆஃப் ஓஏசி ஈக்குவல் டு 130 degree. Then angle of O, not O, the angle of CAB, the angle of CAB equal to 50 degree. ஓகேவா, டோட்டல் ஆட் பண்ண உங்களுக்கு 180 டிகிரி வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இன் திஸ் கொஸ்டின் நமக்கு பி தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. அப்போ பி ஈக்குவல் டு தெரியாது, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு டேக் எக்ஸ். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே நமக்கு இந்த ஃபிகரில் என்ன கொடுத்துருங்க பாருங்கள், angle of B ஒரு வேல்யூ கொடுத்துருங்க. angle of B equal to 2, angle of C equal to 3. அப்போ என்ன ஆகும், angle of B divided by angle of C equal to 2/3. இப்போ B நமக்கு வேல்யூ தெரியுமா, வாட்ஸ் வேல்யூ ஃபார் B? B is X. அப்போ என்ன பாருங்க, இங்கே 3, இங்கே நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போது 3x equal to angle of C, ஜஸ்ட் நமக்கு அப்படி என்னாகும் மல்டிப்ளை பண்ணிடலாம், angle of 2 into C. The next step, 3x divided by 2 into angle of C. What is the value for angle of C? Angle of C equal to 3x by 2. B நமக்கு தெரியும் equal to x. அப்போ A, இங்கே A நமக்கு இண்டிவிஜுவலாக கிடையாது. A means CAB. சரிங்களா, அப்போது CAB angle of CAB equal to 50 degree. சரிங்களா, இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், angle of A plus angle of B plus angle of C. சரிங்களா, நாம் எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும். வாட் இஸ் வேல்யூ ஃபார் ஏ, 50 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பி என்ன நமக்கு ஜஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் சி என்ன உங்களுக்கு 3x டிவைடட் பை 2. 3x டிவைடட் பை 2. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள், ஈக்குவல் டு 180 டிகிரின்னு இருக்கும். சரிங்களா, பிகாஸ் ஃபார்முலா தட் கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது நெக்ஸ்ட் 50 வெளியே தந்துடலாமா. அப்போ என்ன இருக்குது எனக்கு, எக்ஸ் ப்ளஸ் 3x டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 180 மைனஸ் 50, ஆன்சர் இஸ் 130 டிகிரி. 130 டிகிரி. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. இங்கே ஜஸ்ட் 2x ப்ளஸ் 3x டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 130 டிகிரி. ஈக்குவல் டு 130 டிகிரி. அப்போ என்னங்க பாருங்கள், இங்கே இருக்க 2 நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ என்ன நாங்கள் பாருங்கள், இந்த ஸ்டெப் நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்கும் நமக்கு, 2x கேபிட்டல் எக்ஸை கொடுத்துக்கலாம், 2x ப்ளஸ் 3x டிவைடட் பை 2 இன்ட்டு 130 டிகிரி. 2 மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ 2x ப்ளஸ் 3x நான் 5x டேட்டா எழுதுகிறேன். 5x ஈக்குவல் டு 260 டிகிரி. சரிங்களா, அப்போது 260 டிகிரி டிவைடட் பை 5. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், 260 டிவைடட் பை 5. அப்போ 260 டிவைடட் பை 5 நம்ம சிம்பிள் 52 இன்ட்டு 5 எடுத்துக்கலாமா. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 5 2s are 10, 5 5s are 25, 26. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 52 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி. சரிங்களா, அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 50 பியில் இருக்கா. ஸோ அவர் ஆன்சர் இஸ் பி. புரியுதா, லைக் தட் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். சரிங்களா, ட்ரையாங்கிள் மீன்ஸ் வெரி சிம்பிள், ஏபிசி ஈக்குவல் 180 டிகிரி. அவ்வளோதான், ஏபிசி நம்ம எடுத்து கொடுத்தா ஆன்சர் வந்துருப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் 9x minus y minus 2 equal to 0 and 2x plus y minus 9 equal to 0. I am going to find out the straight line of the given equations. இப்போ நான் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9x minus y
minus 2 equal to 0. சரி ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க. The 2x plus y minus 9 equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாமா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க சைன் நமக்கு நீட் இருந்தா சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆல்ரெடி அவங்க பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ நீட் டு சேஞ்ச். அப்போ என்ன பாருங்க 9 plus 2 11x plus y minus கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் இருக்கு பாருங்க minus 11 equal to 0. அப்போ 11x equal to minus 11 என்ன plus 11 ஆகுமா? அப்போ x equal to 11 by 11. So our answer is 1. So x equal to 1. So x 1 கிடைச்சிருக்கா? நெக்ஸ்ட் இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல எடுத்து கம்பேர் பண்ணலாமா? இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாமா? I'm going to substitute equations number 3 in 1. நான் 3 எடுத்து 1ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ என்ன பாருங்க 9x minus y minus 2 equal to 0. Then 9 in place of x I'm going to substitute 1 minus y minus 2 equal to 0. 9 minus y minus 2 equal to 0. சரிங்களா? அப்போ என்ன உங்களுக்கு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் 9 இருக்கு. அப்போ என்ன உங்களுக்கு the answer obviously we get 7 ஆகுமா? அப்போது 7 minus y equal to 0. சரிங்களா? அப்போ என்ன இடத்துல நமக்கு ரிமைனிங் டேர்ம் minus y equal to minus 7. minus minus cancel y equal to 7. So answer is என்ன உங்களுக்கு 1,7. So answer is 1,7. C. C is the correct answer. Okay guys, புரியுதா? Thank you. Next problem solve பண்ணலாமா? Next பாருங்க a cost of dining table is rupees 8,400. They want to buy in it 10 installment. His EMI is rupees 875. Find the rate of interest. என்ன கேட்டனா rate of interest ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவர் டைனிங் டேபிள் வாங்குறாரு. அது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,400 rupees. EMI எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு EMI 875. சரிங்களா? அப்போ டோட்டலாக உங்களுக்கு இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாருங்க என்னுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இவ்வளோ தான். இதான் என்னுடைய ஃபார்முலா. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னன்னு தெரியணுமா? இன்ட்ரெஸ்ட் தெரியணும். வெரி சிம்பிள். இதோடைய எவ்வளோ உங்களுக்கு 8,400 டிவைட் பை 10 ஆகுனா என்ன உங்களுக்கு 10 உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் 10 EMI. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன உங்களுக்கு 8 + 840 rupees ஆகுமா? இப்போது இதோடைய EMI எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 1 மாதம் கெட்டுறது 875. சரிங்களா? அப்போ 8,400 டிவைட் மைனஸ் 8750 10 மந்த்லி பண்ணால் என்ன உங்களுக்கு 8750 ஆயிருமா? இப்போ ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. த பேலன்ஸ் இஸ் 350. ஸோ இவர் இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக எவ்வளோ கேட்டிருக்காரு 350. அப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? பட் அவன் என்ன கேட்டிருக்கான் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சன்டேஜ் வைஸில் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ என்னன்னு பார்க்கலாம். 350 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க P என்னுடைய காஸ்ட் எவ்வளோ எனக்கு 8400 இன்டூ N தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 10 டிவைட் பை 12 மந்த் இருக்கா 10 டிவைட் பை 12 இன்டூ R நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது R டிவைட் பை 100. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 2020 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன்னா இப்போ 84 இன்டூ 10 டிவைட் பை 12 இருக்கா? பாருங்க 10 டிவைட் 12. அப்போ என்ன பாருங்க 12 இஸ் பாசிபிள் நோ. அப்போ இங்கே 0 ஆட் பண்ண 0.0 ஆட் பண்ணிங்க. அப்போ 12 8 சார் 96 ரிமைனிங் இஸ் 4 தென் 0 தென் 3 அப்போ என்ன 36 ரிமைனிங் 4 தென் 3 0 3 லைக்வைஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா? அப்போ ஆன்சர் இஸ் 0.833. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க 0.833 ஈக்குவல் 350. சரிங்களா? இப்போ 84 இன்டூ 0.833 நம்ம இங்கே சேம் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் சொல்லி அதே மல்டிப்ளை பண்ணுங்க. அவர் ஆன்சர் இஸ் 17 வரும். சரிங்களா? அரௌண்ட் 69.69 வந்தாலும் நீங்கள் 17 எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம். இன்டூ ஆர். சரிங்களா? இன்டூ ஆர்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 350 டிவைடட் பை 70 ஈக்குவல் டு ஆர். சரிங்களா? அப்போ என்ன நமக்கு 5 வருமா 7.35. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 5. our rate of interest R equal to 5%. Okay guys, புரியுதா? Thank you. Next problem start பண்ணலாமா? Next பாருங்க 3 angle of a triangle are x minus 30 degree, x minus 45 degree, x plus 15 degree. Find the value of x. சரிங்களா? Find the value of x கேட்டிருக்காங்க. A, B, C ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ 3 angle of the triangle பாருங்க நமக்கு என்ன உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுடைய கொஸ்டினில் ax
minus 30 degree plus x minus 45 degree plus x plus 15 degree equal to total angle is 180 degree சரிங்களா. இப்போ பாருங்க என்ன பண்ணலாம் பாருங்க, plus x plus plus அப்போ 3x சரிங்களா. இங்கே பாருங்க minus 30 minus 45 degree, so minus 75 degree சரிங்களா. minus 75 degree plus 15 அப்போ என்ன உங்களுக்கு minus 75 plus 15, so our answer is 16 degree. Plus or minus, minus 60 degree equal to 180 degree. அப்போ 3x equal to 180 plus 60 degree சரிங்களா. அப்போ 3x equal to 240 degree சரிங்களா. அப்போ what is the value for x equal to 240 divided by 3, so 8 3s are 24, so I am going directly 8, so answer is x equal to 80, so answer x equal to 80, அப்போ c equal to 80, correct answer c equal to 80 சரியா. புரியுதா guys. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன் சரிங்களா. இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் யூ ஸ்டாண்ட் இன் ரெக்டாங்குலர் ரூம் சரிங்களா. நம்ம ரெக்டாங்குலர் ரூமில் நம்ம நிற்கிறோம், வேர் 2 adjacent walls are covered with plain mirror. என்ன உங்களுக்கு 2 adjacent wall உனக்கு பர்பெண்டிகுலரில் 2 mirror நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் the total number of the image will be the total number of your image. அப்போ நம்மளோட இமேஜ் எத்தனை இருக்கும் நமக்கு கேட்குறாங்க. அப்போ அது ஃபார்முலா பாருங்க. the first என்ன உங்களுக்கு, if stand rectangular room where adjacent wall of cover இந்த plain mirror சரிங்களா. என்ன plain கவர் ஆயிருக்கு. அப்போ the formula we get 360 degree divided by x minus 1 சரிங்களா. அப்போ என்ன நமக்கு 360 degree divided by x minus 1. இப்போ what is the value for x? x நம்ம வேல்யூ தெரியுமா. அப்போ வேல்யூ x equal to 90 degree. the x we get 90 degree. ஏதாவது ஒரு ஆங்கிள் நான் எடுத்துக்கலாம் சரிங்களா. 90 plus 90 180 plus 360, நான் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 360 divided by 90 minus 1. அப்போ 9ல எத்தனை டைம் போகும், 0 கேன்சல், 9 பாருங்க, 9 4s are 36, the 4 minus 1, so our answer is 3. 4 minus 1, அப்போ our answer is 3. c equal 3. அப்போ என்ன ஆகும், the total number of your image will be 3 தெரியும், the answer is 3 சரிங்களா. புரியுதா.